ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே போதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த உலகில் ஆகச்சிறந்த ஒரு கலை இருக்கிறது என்றால் என் சிந்தனைக்கு எட்டிய தூரம் வரையில் யோசிக்கும் பொழுது இது ஜோதிடம் மட்டுமே என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. என்று கேட்டால் இந்த ஜோதிடத்தில் ஒரு மனிதனுடைய அகத்தையும் புறத்தையும் அழகாக அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள ஒரே ஒரு கலை என்றால் அது ஜோதிடமாக மட்டும்தான் இருக்க முடியும். மனம் சார்ந்த விஷயம், உடல் சார்ந்த விஷயம், அமானுஷ்யம், இப்படிப்பட்ட அனைத்து தகவலையும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் ஒருவர் பரிகாரம் இருக்கிறது என்றார், ஒருவர் பரிகாரம் இல்லை என்றார், ஒருவர் தெய்வம் இல்லை என்கிறார்கள். ஜோதிடத்தில் இருப்பவர்களே இவ்வாறு சொல்வதுதான் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்காது. பரிகாரம் இல்லை என்றால் கிட்டத்தட்ட கடந்த 25 வருட அனுபவத்தில் கோயில்களும் ஆன்மீக ஸ்தலங்களும் வளர்ந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கிறார். அதில் சில அரசியல்வாதிகளினுடைய தலையீட்டால் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் அப்படி இருக்கும் போதில் இன்றும் பக்தி சார்ந்த விஷயங்களை தெளிவாக அடையாளம் காட்டிக்கொண்டும் அடையாளம் காட்டுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டும் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்படிப்பட்ட ஜோதிடம் சார்ந்த தகவல்களை ஒரு சாதாரண மனிதன் அதை தெளிவாக அடையாளப்படுத்தி அதனுடைய நன்மை தீமைகளையும் மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய தன்மையை தரும் கிரக அமைப்புகள் எது என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜோதிடர்களினுடைய எண்ணற்ற ஜோதிடர்களினுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனத்தை அடையாளம் காட்டக்கூடிய சந்திரன், புத்தியை அடையாளம் காட்டக்கூடிய புதன், ஞானத்தை அடையாளம் காட்டக்கூடிய கேது, இவை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி தன்னை மேல் நோக்கிய நிலையில் வைத்துக்கொண்டு அடுத்தவர்களிடம் இதை வழிகாட்டியாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தருவது, அதன் மூலம் பொருளாதாரமும் செல்வ சேர்க்கையும் தருவது குரு. ஆக சந்திரன், புதன், கேது, குரு இது இல்லாமல் லக்கணத்துக்கு 2வது இடத்துக்குரிய கிரகம். ஆக இந்த 5 சூழ்நிலைகளும் ஒரு ஜாதகருக்கு தெளிவாகவும் சிறப்பாகவும் அமையும் பட்சத்தில் அந்த ஜாதகர் மிக பெரிய ஜோதிடராக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இது. இவர் ஒரு பெண் 22/3/1998 22/3/1998 2 மணி 22:25 நிமிடம் AM, அதாவது நள்ளிரவில் பிறந்தவர், அதாவது அதிகாலை விடியற்காலையில் பிறந்தவர். இவருடைய லக்னம் என்று பார்க்கும் பொழுது லக்னம் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் புள்ளியாக அமர்ந்திருக்கிறது. 0.53 பாகை விட்டிருக்கிறது. ஆக லக்னம் மிக மிக குறைந்த பாகையில் இருக்கிறது. சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 7.19 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் போராட நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து 13.51 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 19.3 பாகை பெற்றிருக்கிறது. புதன் ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 25.30 பாகை பெற்றிருக்கிறது. குரு சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 17.8 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 20.51 பாகை பெற்றிருக்கிறது. சனி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 26.48 பாகை பெற்றிருக்கிறது. ராகு பூர நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து 15.46 பாகை பெற்றிருக்கிறது. கேது சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 15.45 பாகை பெற்றிருக்கிறது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, லக்கணத்துக்கு 6க்குரியவனும் 9க்குரியவனும், அதாவது 9க்குரியவனும் லக்கணத்துக்கு 6க்குரியவனும் மிக அதீத சக்தி பெற்று லக்கணத்துக்கு 9க்குரியவன் 9ஆம் இடத்தை பார்த்தவாறு அமைந்து
செவ்வாய்க்கும் தன்னுடைய நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறது புதனுக்கும் தன்னுடைய நட்சத்திரத்தை சுயமாக அமைந்து எடுத்துக்கொண்டது. அதற்கடுத்தது சனியும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக 9 நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது அவன் ஆகச்சிறந்த மனிதனாக இந்த பூமியில் அடையாளம் காட்டுவதற்காக பிறந்திருக்கிறான் என்பது சாஸ்திர விதிகள் சொல்லுது. அது நடைமுறையில் நிறைய இடத்தில் ஒத்து போயிருக்கிறது. ஆக இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் என்பதால் இவர் எதிர்காலத்தில் ஒரு தரமான ஜோதிடராக, காலத்தை அடையாளம் காட்டும் தன்மையுடைய ஜோதிடராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் லக்ன கேந்திரம் பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் யார் யாருக்கு நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தால் ராகுவுக்கு தன்னுடைய நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறது. அடுத்து சந்திரனுக்கு இந்த தன்னுடைய நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறது. லக்னத்துக்கு 5க்குரியவன் 7க்குரியவனுக்கு நட்சத்திரம் கொடுத்திருக்கிறது என்பதுதான் மேலும் தகவல். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை கவனித்தால் தெளிவாக விளங்கும். குரு என்ற வீட்டுக்கு 5, 7, 9 கிரகம் இல்லை. ஆக இந்த ஜாதகம் என்று பார்க்கும் பொழுது குரு என்ற வீட்டுக்கு 5, 7, 9 கிரகமில்லை என்பதால் இவர் பலமான நெருக்கடியும் சிரமங்களையும் தடைகளையும் கடந்து இந்த துறையில் இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அமையும். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு தகவல் என்று பார்க்கும் பொழுது குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். ஆக 2, 3க்குரியவன் பரிவர்த்தனை பெறுவது என்பது ஆன்லைன் வர்த்தகம். அதே சமயத்தில் கடல் கடந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலம் இவர்கள் செல்வாக்குகளை பெறுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு தகவல், இதுவரை இந்த தகவலை எந்த ஜாதகத்திலேயும் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து தன் வீட்டை பார்ப்பது என்பது கிட்டத்தட்ட 2 கிரகங்கள் மட்டுமே. அது ஒன்று புதன், மற்றொன்று குரு. ஆக புதன் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கிறது. அது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறது என்பது சாலச்சிறந்த விஷயம். அதற்கடுத்தது குரு என்று பார்க்கும் பொழுது குரு சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து ராகுனுடைய தொடர்போடு இருக்கிறது. ஆக நிறைய சின்ன சின்ன கௌரவ குறைச்சலையும் மரியாதை குறைவையும் சந்தித்து இவர்கள் மேலோங்கி வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த ஜாதகத்தில் ஒரு பரிவர்த்தனை. புதனுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன், குருவுக்கு 2ஆம் இடத்தில் புதன். ஆக குரு சந்திரன் புதன் இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கிறது. அதே சமயத்தில் 2, 3க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெறும் பொழுது சனியும் இங்கு வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் ஆக்கிரமிப்பு செய்து கொள்கிறார் என்பது சால சிறப்பான ஒரு விஷயம். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை கிரகத்தினுடைய காரகத்துவத்திடமிருந்து இவர்களுக்கு சகாயமும் செல்வமும் செல்வாக்கும் சேரும் என்பதை மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இளைய சகோதர வர்க்கம், கணவன் வர்க்கம், கூலியால் வர்க்கம், அதே சமயத்தில் கடின உழைப்பின் மூலம் வருமானம், அதே சமயத்தில் புதனுடைய புத்திசாலித்தனம், கௌரவம், மரியாதை, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே சமயத்தில் சூரியன் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், தந்தை வழி உறவுகள் மூலம் வருமானங்கள் வந்தாலும் 8க்குரியவன் என்பதால் அவன் சின்ன சின்ன அவமானங்களையும் சின்ன சங்கடங்களையும் தந்து இந்த செல்வாக்கையும் தருவார்கள் என்பதை மாற்று கருத்தில்லை. ஆக இந்த ஜாதகத்திலே பாருங்கள், நாம் சொல்லக்கூடிய ஒரு பொது விதி என்னவென்றால், காற்று ராசியில் கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் காற்று ராசியிலும் நெருப்பு ராசியிலும் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பிரபல யோகம் வந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது காற்று ராசியில் மிதுனம், துலாம், கும்பம். ஆக இந்த காற்று ராசியில் குருவும் கேதுவும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஒரு விதத்தில் இது நெருப்பு ராசியினுடைய கிரகம், நீர் ராசியினுடைய கிரகமான குரு காற்று ராசியில் இருக்கிறார். அதே சமயத்தில் கேது 2ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது சாலச்சிறப்பான ஒரு தகவல். ஆக இந்த ஜாதகம் ஒரு ஜோதிடர் என்பதை தரமான அடையாளம் காட்டும் தன்மையோடு கிரகங்கள் அமைந்திருக்கிறது என்பது மேலும் ஒரு தகவல். சரி நண்பர்களே, இப்படி சொல்லுவோமானால் இவருக்கு பிறக்கும்போது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஆக சுக்கிர திசை, அதற்கு அடுத்தது தற்போது சந்திர திசை நடப்பில் இருக்கிறது. இந்த சந்திர திசை முடிஞ்சு சந்திர திசையில் குரு புத்தி நடக்கிறது. ஆக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், லக்கணத்துக்கு 7க்குரியவன் சந்திரன், அவன் குரு என்ற வீட்டுக்கு 11ஆம் இடத்திலிருந்து தசாபுத்தியை நடத்தக்கூடிய யோகத்தை இருப்பதால் இவர்களுக்கு உடல்நலம் சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகளோடு கூடி பொருளாதார மேம்பட்ட வளர்ச்சி தரமாக தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை.
சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் ஞானேச்சரன் பதம் காப்பதாமே.